ஸோ சிஎஸ்எஸும் அதே மாதிரி நம்ம ஹெச்டிஎம்எலும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு பாருங்க. ஓகே. ஓகே, என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் தானே எல்லாத்துக்கும்? ஓகே, சரி, ஓகே. நம்ம இதை வந்து நம்ம லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம் அப்படிதானே? ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாமா, ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஸோ ஹோல் ஓவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டைல் எனக்கு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் ரோட் ஸ்டைல்ஸ் வித் சிஎஸ்எஸ். ஓகே. ஸோ பாடியிலேருந்து எவ்ரி ஒன். சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? சரி, ஓகே. இப்போ நம்ம பாடியிலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், ஓகேவா? ஸோ இந்த சைடு இருக்க நம்ம இதையும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யூனிவர்சல் செலக்டர் மட்டும் இருக்கட்டும், மத்தபடி அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்டைல் லிங்க் பண்ணியாச்சு. நம்மளோட ஹெட்டிங் வந்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் வச்சுக்கலாமா போர்ட்ஃபோலியோக்கு? ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி இமேஜ் கன்சிடர் பண்ணணும்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஃபெவிகான். ஸோ ஃபெவிகான் எப்படி யூஸ் பண்ணோம்? லிங்க் ரெல், ஸோ ஐகான், நெக்ஸ்ட் ஹெச்ரஃப். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இமேஜை வந்து இது பண்ண செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இமேஜை பார்க்கலாமா? இமேஜ் மட்டும் இது பண்ணிக்கலாமா? வெயிட் 1 மினிட், இமேஜை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதில் லிங்க் பண்ணிக்கலாமா? அதான். ஸோ நம்ம டாப்ல வந்துருச்சா? ஓகே, நம்மளோட இமேஜ் மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் எனக்கு போர்ட்ஃபோலியோக்கு என்ன தேவை? நம்ம போர்ட்ஃபோலியோக்கு என்ன ஃபர்ஸ்ட் தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நேம் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஒரு இது யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே. நம்மளோட நேம் ஃபர்ஸ்ட் தேவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேவ் பார் தேவை. இதில் ஒரு நேவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நேவ் யூஸ் பண்ண வச்சு நேவுக்குள்ளே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஏன்னா ஹோல் ஓவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்காக செக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ செக்ஷனுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்க போகுது. ஃபுல் பாடி, ஃபுல் இதுவுமே செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும்.
போல ஒரு வெப்சைட்டு இந்த செக்ஷனுக்குள்ள தான் இருக்கு ஓகேவா. ஸோ இதுக்குள்ள நேவ் பார் இருக்கு. ஸோ நேவ் பார்க்குள்ள எனக்கு என்னெல்லாம் இருக்கும், ஒரு லோகோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஒரு பிராண்டு. ஸோ இது ஒரு லோகோன்னு இதுல ஒரு லோகோ வச்சுக்கலாம், அதோட நேம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்ன இருக்க போகுது, நம்மளோட இது இருக்கும்ல ஹெட்டிங், அந்த ஹோம் அபவுட் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இதுல யூஸ் பண்ணணும்ல. ஸோ இதுல ஒரு ஓஎல் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் சரிங்களா. ஸோ இதுல யூஸ் பண்ணிக்கிறேன், இதுல ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்ஐ இதுக்குள்ள ஒரு எல்ஐ. ஸோ இவ்வளவுதான் நேவ் பார்க்குள்ள செக்ஷன் ஓகேவா. நேவுக்குள்ள ஒரு பிராண்டு, அப்புறம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், அப்புறம் ஒரு லிஸ்ட் சரிங்களா. ஸோ இது யூஸ் பண்ணியாச்சா. இப்போ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த லிஸ்ட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் இது அப்ளை பண்ணிக்கலாமா, ஒரு இதுக்கும். ஹோம், அதுக்கப்புறம் ஒரு அபவுட் about us, about me. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கில்ஸ், ஸோ இதில் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் இதில் கான்டாக்ட். ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா, லோகோ ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா சைடில், அப்படி லாகின் லோகோ மாதிரி. ஸோ இமெயிலை இது பண்ணுற மாதிரி ஒரு லோகோ யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஃபாண்டாசம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட். ஸோ லோகோ மட்டும் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்துச்சு. எனக்கு 2 லோகோ தேவைப்படுது. லோகோ அதே மாதிரி லோகோ வச்சுட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்க வேண்டியிருக்கு சரிங்களா. ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன லோகோ வேணும்னா, இமெயிலுக்குள்ள போற மாதிரி ஏதாச்சும் லோகோ, இமெயில் என்வலப் மாதிரி ஒரு லோகோ. ஸோ என்வலப் லோகோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு லோகோ மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும். லோகோ சரி ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிராண்ட்குள்ள இதை யூஸ் பண்ணிட்டு ஸ்பேன் டேக்குள்ள நம்ம ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இதுக்குள்ள போங்க, இதில் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் ஹோம் அபவுட் எக்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஓகேவா. ஸோ எனக்கு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும்ல ஃபுல்லாக. இப்போ இதெல்லாம் ஒரு செக்ஷன், இது ஓஎல் ஒன்று, இதெல்லாம் தனித்தனியா. ஸோ இப்போ இதுக்கு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 2 டிவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ 2 டிவ், ஸோ 2 டிவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இப்போ இந்த இதை ஒரு இதுக்குள்ள போடணும், இதை ஒரு தனியா ஒரு இதுக்குள்ள போடணும். கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை அதே மாதிரி அந்த டிவுக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ எதுக்காண்டினா இது ஒரு சப்போஸ் ஒரு எல்லாமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ கன்ஜஸ்டடா இருந்தால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ள தான் நம்மளுக்கு இந்த இது இருக்கு. ஸோ இந்த பேரண்ட் எலமெண்ட் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு உள்ள, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுல ஒரு கிளாஸ் நேம் போடுறோம். கிளாஸ் நேம்ல செக்ஷன் 1 யூஸ் பண்றோம். ஓகே, செக்ஷன் 1 ஓகேவா. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த டிவுக்குள்ள கிளாஸ்ல செக்ஷன் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுல செக்ஷன் 1ல இருக்க 2, சாரி கிளாஸ் யூஸ் பண்ணல, ஒன்ல இருக்க 2 ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, இதுல ஒரு இது உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு இது பேக்ரவுண்ட் கலர் வேணும்ல. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு ஃபுல்லா எனக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்,
ஸ்டைல் பண்ணிக்கலாமா இதுல? ஸோ இப்போ அதில் என்ன போட்டோம், செக்ஷன் 1 தானே ஃபர்ஸ்ட் ஃபுல் இதாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர்ல உங்களுக்கு இன்னொரு கலர் சொல்றேன், லீனியர் கிரேடியன்ட், ஓகேவா? ஸோ இது வந்து இது யூஸ் பண்ணா டபுள் கலர் உங்களுக்கு கிடைக்கும். gradient. ஸோ இதில் ஒரு கலர் பண்ணலாமே. ஸோ லீனியர் கிரேடியன்ட், ஓகே. சரி, ஓகே. பேக்ரவுண்ட் வெயிட் பண்ணுங்க, இதில் ட்ரை பண்ணுவோம். ஓகே, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணால் தான் வரும், ஓகேவா? ஸோ இதில் ஓகே. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ 2 கலர் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஆர்ஜிபி ஆர்ஜிபி என்ன கலர்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நமக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கமா யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கலர் ஆர்ஜிபி, அடுத்த ஒரு கலர், சரிங்களா? இப்போ நம்ம இதில் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் இதில் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கலர் இதில் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ எனக்கு இதில் என்ன கலர் தேவைப்படுதுன்னா, ஏதாச்சும் ஒரு கலர் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கலர் டபுள் கலர் நம்மளுக்கு இருக்கா? ஸோ டபுள் கலரில் இதில் 50% இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. 50 டிகிரி டிகிரி யூஸ் பண்ணீங்கன்னா இதில் ஒரு இது டிகிரி மாறிடும் நமக்கு, சரிங்களா? 50 டிகிரிக்கு சைடு சைடு இதில் வந்துருச்சு, ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, செக்ஷன் இப்போ அடுத்து என்ன இருக்கு, நம்ம இந்த இருக்குல்ல ஓஎல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மாத்திக்கலாமா? கொஞ்சம் அதை வந்து லைன்ல டிஸ்பிளே லைன்ல இன்லைனா மாத்திக்கலாமா? ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம உள்ள இருக்க செக்ஷன் 1ல இருக்க 2 தானே, செக்ஷன் 1ல இருக்க 2. ஸோ 2க்குள்ள இருக்க ஓஎல், ஓகேவா? எல்ஐ இருக்குல்ல, டிஸ்பிளே இன்லைன். ஸோ இன்லைன் கொடுத்தீங்கன்னா, எல்ஐக்கு இன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே வந்து எப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் 0px டாப்புக்கும் இது வந்து எப்படின்னா, இப்போ 0px ஒன்று கொடுத்துருக்கேன், இப்போ அடுத்த ஒரு 20px கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 0px வந்து டாப் பாட்டம், அதுக்கப்புறம் டாப்புக்கு. ரெண்டாவது ஒரு 20px கொடுத்துருக்கேன், அது ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, நல்லா கேப் கிடைச்சிட்டா, நல்லா ஒரு இது கிடைச்சிட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, மெயின் இருக்குல்ல நேவ், ஸோ இந்த செக்ஷன் 1 இருக்குல்ல, இந்த ரெண்டையும் இது பண்றது, ரெண்டையும் இந்த ரெண்டுக்கும் பேரண்ட் எலமெண்ட் நேவ் தானே. ஸோ இந்த நேவ் பார் இந்த நேவ்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன், ஸோ அதான் பேரண்ட் எலமெண்ட். ஸோ அதை பார்க்கும்போது இப்போ அதில் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு இது கொடுக்க போறோம், அது டிஸ்பிளே டிஸ்பிளே சாரி, ஸோ இப்போ யூஸ் பண்ணுவேன் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஓகேவா? இதில் ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணா போதும், நீங்க உங்களோட இது வந்து நார்மலா இதுக்கு சைடில் வந்து விழுந்துரும் நம்மளுக்கு, சரிங்களா? இதுக்கு சைடில் வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இதோட எல்லாத்தோட இதையும் மாற்ற போறோம், சைஸ் எல்லாமே, ஃபாண்ட் சைஸ் எல்லாமே மாற்ற போறோம். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 1ல இருக்க சைஸை மாத்திக்கலாமா? ஸோ அதுக்குள்ள கலர் யூஸ் பண்ணி இதில் மாத்திக்கலாமா? ஸோ அதுக்குள்ள இருக்க பிராண்ட்
ஸோ பிராண்டோட கலர். ஸோ பிராண்டோட கலர் ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் 1.5 rem. ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ எல்லா இதுல ஒரு 1.5 rem இதாயிருச்சு. சரிங்களா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாமா? 2 rem. நல்லா இமேஜ் லோகோ கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கட்டும். அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2.5 rem. ஸோ பாருங்க, இமேஜ் லோகோ நல்லா பெருசா இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அவுட் சைடு வந்து மார்ஜின் ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ மார்ஜின் ஸ்பேஸுக்காக மார்ஜின், ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எனக்கு டாப்புக்கும் கீழே ஒரு 5 px இருந்தா போதும். சைடில் வந்து ஒரு 10 px இருக்கணும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதில் 15, இதில் 25 யூஸ் பண்ணிக்கிறேன். 25. ஸோ பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கு. இப்போ டாப்லையும் அதே மாதிரி 20 யூஸ் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ அலைன் ஐட்டம் சென்டர் யூஸ், அலைன் ஐட்டம் ஸோ சென்டர். ஸோ இப்போ சென்டரில் ஸ்ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ இதை பார்த்தாச்சா, நம்மளோட ஸ்பேன் டேக் அதில் எடுத்துக்கலாமா? பிராண்டுக்குள்ளே இருக்க ஸ்பேன் டேக் மட்டும். ஸோ அதோட இதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா, ஸ்பேன் எடுத்துக்கிறேன். ஸ்பேன் டேக் வந்து ஸ்பெஷல் ஸ்டைலிங்ஸ். இது வந்து நம்ம எனக்கு ஸ்பெஷலாக ஒரு இடத்துல இது பண்ணோம்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இப்போ எனக்கு அதுக்கு மட்டும் ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கிறவா? ஃபாண்ட் சைஸ் ஒரு 1.8 rem. ஓகே, ஸோ ஓகே, கொஞ்சம் இதாயிட்டா. மார்ஜின் எனக்கு வேணும். மார்ஜின் ரைட் மட்டும் எனக்கு வேணும். லெஃப்ட், சாரி, மார்ஜின் லெஃப்ட் 5 px. ஓகே, இன்னும் கொஞ்சமும் மூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ப்ரொஃபைல் டாட் ஓகே. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃபிக்ஸடான ஒரு வித்தும் ஹைட்டும் கொடுத்துக்கலாம். வித் ஓகே, ஹைட்டு, வித்தும் ஹைட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு 100% வியூ போர்ட் வித்து, அதேமாதிரி ஹைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட் எவ்வளோனா ஒரு 5% வியூ போர்ட் ஹைட்டு. ஓகே, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்மியாக இருக்கு. ஸோ இதை விட 20 யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் 20. சரி, ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ எனக்கு எல்லாத்தையும் சென்டரில் கொண்டு வந்துடலாமா கொஞ்சம்? எங்க சென்டர். ஸோ பார்த்தீங்களா, எல்லாம் சென்டர் வந்துருச்சா? எல்லாமே சென்டர் வந்துச்சு. இதில் மார்ஜின் மட்டும் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் இங்கே இருக்குது மார்ஜின் 0 px. இப்போ பாருங்க, ஸோ பாருங்க கொஞ்சம் இதாயிருச்சா? நார்மலாக இப்போ உங்களை ஹைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ப்ரொஃபைல் PRO. ஓகே, சரி, ஓகே, PRO ப்ரொஃபைல். ஓகே, இப்போ இந்த இதை இது பண்ணிக்கலாமா? ஸோ இதில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருக்கேன்னா எங்க இதை இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட், சாரி, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகே, ஸ்பேஸ் பிட்வீன். சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் பிட்வீன்னா இங்கே மூவ் ஆகி வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட பிராண்டு ஸ்பேனு ஓகே, இதுக்காக இது
ஸோ இந்த இதில் காப்பி பண்ணி ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மூவ் பண்ணோம். எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகி வரணும். சாரி. ஸோ எனக்கு இங்க இருந்து கொஞ்சம் இதுல மூவ் ஆகி வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதோட சைஸ் எல்லாத்துக்கும் மாத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபான் சைஸ் ஒரு 2.5 ரம் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 ரம் 2 ரம் யூஸ் பண்ணலாம். ஓகே, 2 ரம் யூஸ் பண்ணிக்கிட்டு பிறகு ஹோம் அபவுட்டஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1.3 ரம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் போனஸ் கொடுத்துக்கலாமா? செக்ஷன் 1 ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஓகேவா? ஸோ பாருங்க, போல்டு எல்லாமே போல்டா இருக்கும் இப்போ. சரிங்களா? இது ஒரு ஓகே. இப்போ இது எல்லாமே கர்சர் மூவ்மெண்ட்ல பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ பிராண்டுக்கு வந்து இப்போ பிராண்டை டச் பண்ணும்போது இல்லை, ஸ்பேன் டச் பண்ணும்போது கர்சர் பாயிண்டிங்கா இருக்கணும். எனக்கு கர்சர் பாயிண்டர், அதே மாதிரி எல்லையை டச் பண்ணும்போது கர்சர் பாயிண்டர். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ எப்படி இருக்கும்னா, இது ப்ரொஃபைலை மட்டும் கிளிக் பண்ணும்போது ஒரு கர்சர் மாதிரி கர்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும், ஹேண்ட் மாதிரி. ஓகேவா? பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து இப்போ இங்க கீழே ஒரு நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல், நம்மளோட நேம், அதே மாதிரி வேற ஏதாச்சும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒன் சைடு ஒரு இமேஜ் இருக்கணும், ஒன் சைடு ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு இமேஜ் மாதிரி, நம்மளோட இமேஜ் காட்டுற மாதிரி, எனிதர் ஒரு ஐகான் காட்டுற ஐகான் காட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படின்னு பார்க்கலாமா? எனக்கு வந்து நான் 3 இது இப்போ உங்களுக்கு வைக்க போறேன். இப்போ சரி, ஓகே. 3 இது வைக்க போறேன். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த நெய்பர் முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறேன், செக்ஷன் 1 யூஸ் பண்ண போறேன். செக்ஷன் ஃபுல் செக்ஷன்ல 1 யூஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபுல் செக்ஷன்ல 1 யூஸ் பண்ணும்போது இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லியிருந்தேன், 3 ஒரு ஃபுல் டிவ் வேணும். ஒரு இந்த ஃபுல் டிவுக்குள்ள தான் எனக்கு பேரண்ட் டிவுக்குள்ள தான் என்ன பண்ண போறேன், நான் 3 டிவ் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா 3 காலம் எனக்கு தேவைப்படுது. சரிங்களா? 3 காலம். ஏன்னா எனக்கு இதுல ஒரு ஐகான் மாதிரி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக, என்னோட நேம் எல்லாமே இதுல டீட்டெயில் காட்டுறதுக்காக, இதுல எனக்கு இது பண்ணணும், என்ன யூஸ் பண்றதுக்காக, நம்மளோட ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஏதாச்சும் இதுல யூஸ் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கணும். ஆனா இந்த இது ஸ்பெசிஃபிக்கா தனியா இருக்கணும், இந்த சைடு இருக்க இமேஜ். ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டிவுக்குள்ள இப்போ இன்னொரு பேரண்ட் டிவுக்குள்ள 2 எலமெண்ட் போட போறோம். சாரி, இப்போ இதுல ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த டிவ், இதுல கீழே இதுக்கு கீழே ஒரு டிவ். ஓகேவா? ஸோ இப்போ இது எதுக்காகனா ஓப்பன், இது வந்து ஃபுல் இது கண்ட்ரோல் பண்ணதுக்காக. இப்போ இது வந்து நார்மலா செக்ஷன் 1 அந்த இதுக்காக நம்மளுக்கு புரியுறதுக்காக. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஹோல் ஓவர் அந்த மொத்த இதையும் கண்ட்ரோல் பண்ணதுக்காக. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன், டபுள் டிவ். இந்த இதுல ஒரு டபுள் டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பேரண்ட் டிவ், இதுக்குள்ள 2 சைல்டு டிவ். இது எதுக்காகனா, எனக்கு இந்த இடத்துல ஐகான் வேணும். ஸோ இந்த சைட்ல ஒரு ஐகான் மாதிரி ஒரு 4-5 ஐகான் யூஸ் பண்ணிட்டு இது கீழே இதுல யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, சைட்ல எனக்கு ஒரு இமேஜ் வேணும்ல, ஒரு ஏதாச்சும் ஒரு நார்மலா ஒரு போட்டோ இமேஜ் ஆர் எனிதெல்ஸ். ஸோ அந்த இமேஜுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வெயிட் 1 மினிட். சரி, ஓகே. நம்ம பார்க்கலாமா எப்படின்னு? சரி, ஓகே. இப்போ என்னெல்லாம் பண்ண போறோம்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த இதுல ஒரு கிளாஸ் மேக் பண்ணிக்கலாமா? ஏன்னா இது வந்து ஒரு இதா இப்போ ஹோல் செக்ஷன் கூட இதா. ஸோ இதுல வந்து செக்ஷன் 2. ஓகேவா? இது வந்து செக்ஷன் 2. சரிங்களா?
ஸோ செக்ஷன் 2க்குள்ள இருக்க இதுல ஒரு டிவ் இருக்கு. ஸோ இந்த ஒரு பேரண்ட் டிவ்க்கு என்ன பண்ண போறோம்னா செக்ஷன் கிளாஸ் போடல. ஸோ செக்ஷன் 2ல இருக்க 1 அதே மாதிரி இதுக்கு ஒரு கிளாஸ் இதுல ஒரு இது அப்படி காப்பி பண்ணி இந்த டிவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த டிவ்க்கு யூஸ் பண்ணும்போது இதுல வந்து என்ன பண்ண போறோம் 2 யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இது டிவ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா செக்ஷன் 2ல இருக்க 1ல இருக்க ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிடுதேன், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அது. சரிங்களா. இப்போ எல்லாமே ஒரு 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 பார்ட்ல இருக்கு. இது ஒரு இது. சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஐகான் யூஸ் பண்ண போறேன் சரிங்களா. வாட்ஸ்அப் ஆர் எனி அதர் லோகோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி சைடில் வைக்க போறேன் சரிங்களா. இப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா இது இது ஹோல் டிவ், இது ஒரு பேரண்ட் டிவ், இதுக்குள்ள இருக்க இந்த டிவ்க்குள்ள சரிங்களா. இப்போ இந்த டிவ்க்குள்ள என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு 5 லோகோஸ் யூஸ் பண்ண போறேன் அதுல. ஸோ நம்ம ஃபாண்டாசம்ல என்னென்ன லோகோ வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து சரிங்களா. ஸோ எனக்கு இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ண போறேன்னா ஃபேஸ்புக்கு, ஸோ எல்லாமே எனக்கு ஒரு லிங்க் மாதிரி வேணும், ஏ டேக்ல யூஸ் பண்ணிக்கிடுவோம் சரிங்களா. சாரி, ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து தேர்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் வந்து அது ஸோ லிங்க்டின்குள்ளது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரிங்களா, லிங்க்டின் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஒன்று ஒரு இதில் யூஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்மளோட பேஜில் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் கீழே நம்மளுக்கு இதில் வந்துருச்சு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், போர்ட்ஃபோலியோ தேவையில்லை அதில். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து இந்த இதில் வந்து நம்மளோட நேம் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி தானே. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா, அந்த நேம் என்னெல்லாம் நேம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஏ டேக் தேவைப்படுது ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒரு ஏ டேக் H1 டேக் ஹெட்டிங் டேக் ஸோ ஹெட்டிங் டேக்கில் அதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஏதாச்சும் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம எப்படி சொல்லுவோம், நம்மளே இன்ட்ரோ பண்ணத மாதிரி ஓகேவா. ஸோ ஹலோ ஐ எம் ஏ ஜான் ஆர் எனி அதர் எல்ஸ் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கலாமா எப்படின்னு. இப்போ பாருங்கள்,
யூஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு இதை ஒரு h2 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே ஒரு இது கீழே ஒரு h1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே என்ன யூஸ் பண்ணோம்னா இதில் ஒரு ஜான் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஜான் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணால் அண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்? சரி, நம்ம டெவலப்பர் என்ன ஃபீல்டில் நம்ம இருக்கோம், ஸோ அந்த இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு h2 டேக்கில் யூஸ் பண்ணிவிட்டு சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது கீழே ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி சொல்லணும்னா ஒரு சரி, ஓகே, பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் மீ. சரிங்களா? ஒரு பட்டன் யூஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து எப்படிலாம் போடலாம், இதெல்லாம் நம்ம நார்மலாக கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் ஒரு இதில் போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த டேக்கில் ஒரு ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்பேன் டேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பி டேக் வேண்டாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்மளோட இதை இப்போ இதில் வந்துருச்சு. சரிங்களா? கான்டாக்ட் மீ எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இமேஜ் ஒன்று கொண்டாடணும் எனக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஸோ img src சரி, ஓகே, இமேஜுக்கு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இமேஜுக்கு ஒரு வித்து கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒரு வித்து, ஓகேவா? ஸோ வித்து ஒரு 200 px, அதுமாதிரி ஹைட்டும் அதேமாதிரி, ஓகேவா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சரி, ஓகே, இப்போ எனக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாமா? எனக்கு இந்த ரெண்டு சைடில் வேணும்ல. ஸோ அதுக்காண்டி எப்படி பண்ணலாம்னா இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கால் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? காப்பி. ஸோ டபுள் இது யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நம்ம, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? டபுள் எலமெண்ட்டை சேர்த்து ஒரே இதில் யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சரி, ஓகே, கமா யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி வித்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? என்ன வித்துனா வித்துக்கு வந்து ஒரு வியூ போர்ட் ஹைட் கொடுக்க போகிறோம், ஒரு 50%.
50% வியூ போட்ட ஹைட்டு. சரிங்களா? அதே மாதிரி ஹைட் என்ன கொடுக்க போகிறோன்னா 100%. 100% வியூ போட்ட ஹைட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்மளோட இதை கீழே வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து எனக்கு நம்ம ஹோல் டிவ் இருக்குல்ல, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒன்று இருக்குல்ல, செக்ஷன் 2. ஸோ அந்த செக்ஷன் 2க்கு ஒரு இது பண்ணிக்கலாமா, டிவைட் பண்ணலாமா? செக்ஷன் 2. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எதுக்காகனா நம்ம ஹரிசன்டலில் வர்றதுக்கு, இப்படி வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி வர்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ அடுத்து நம்மளோட இந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணணும்ல, இந்த ரெண்டுக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் யூஸ் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி வந்துருக்கு, எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ சாரி, இதுக்கு ஏதாச்சும் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸு இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாமா? இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, பார்த்தீங்களா, வித்துக்கு பதில் ஹைட் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? அதனால தான் வரல. பார்த்தீங்களா, அதோட இதுக்கு இடத்துக்கு போயிட்டு இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் 50-50 கரெக்டாக கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ 50-50னா எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது ஒரு பாதி, இது ஒரு பாதி. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கே இருக்குது, ஸோ இந்த இருக்கா, இந்த ரெண்டுக்கும் தனியாக ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, செக்ஷன் 2 டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே. இதில் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இதில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்டாக ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் சென்டரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஆல்சோ சென்டர், justify content center. So center move है. So சரி, ஓகே. நம்ம அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் 2.1, இதுக்கு ஒரு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி வச்சு. ஓகே. இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்பேஸ் பிட்வீன், ஸோ சாரி ஸ்பேஸ் அரௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வித்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இதில் வந்து 50 வித்து, சரி. ஸோ எனக்கு இதுக்குள்ளே ஒரு வித்து, இதுக்குள்ளே ஒரு வித்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஐக்கானுக்கு வந்து எனக்கு கம்மி வித்து இருந்தால் போதும். ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்டர் 2px சாலிட் பிளாக். சரிங்களா? ஸோ பிளாக் யூஸ் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு வித்து கொடுக்க போகிறோம்.
வித்து வந்து ஒரு 20% விபோர்ட் வித்து. ஸோ விபோர்ட் வித்து அதே மாதிரி ஓகே. இது இவ்வளோ கிடச்சி 20% கூட எனக்கு தேவையில்லை. அப்போ ஸோ கம்மியாக தான் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ 10 யூஸ் பண்ணுங்கள். ஸோ 10ம் தேவையில்லை. 5 ஸோ 5 அண்ட் 5 ஓகேவா சார்? 5 ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? எனக்கு இது எல்லாமே டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் வரணுமா? எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் வரணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸு அண்டு ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து எனக்கு காலத்தில் வேணும். காலம். சரிங்களா? ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டேன்னா எப்படி வரும்னா, இப்போ எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துருச்சா? ஸோ இதில் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஆல்சோ சென்டர். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இங்கே வந்துருச்சா? ஸோ ஏதாச்சும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணாமல் இதில் அலைன் ஐட்டம் சென்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? எனக்கு ஹோல் ஓவர் எல்லா இதுவுமே எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக இதில் ஒரு வித்து யூஸ் பண்ணிவிடுது. ஓகே. இதில் ஒரு பார்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 1px சாலிட். ஸோ பிளாக். சரிங்களா? ஸோ ஹோல் ஓவர் இதில் ஒரு எல்லா இதுக்கும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தனித்தனியாக எனக்கு 2 பாக்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அது எதுக்காகனா இந்த இதுக்கு காப்பி. ஸோ இதுவும் எனக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த இடத்துல சென்டர் எனக்கு வேணுமே. இதில் அலைன் ஐட்டம் சென்டர் யூஸ் பண்ணிட்டு சென்டர்னால் இது எல்லாமே இங்கே வந்துருச்சு. சரி ஓகே. நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இது வேறு என்ன இருக்குது? நம்மளோட இது இதாக இருக்குல்ல. ஸோ இது மட்டும் எனக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு தனியாக வச்சு இப்போ அதில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? எனக்கு மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்தால் போதும். சரிங்களா? இந்த இடத்துக்கிட்ட வந்தால் போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? மார்ஜின் டாப் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு 200px யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 200px யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே இருந்து எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் 180 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 180 யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட்டில் இருந்து எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. லெஃப்ட்லேருந்து ஒரு 40px மூவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ பார்த்தீங்களா, லெஃப்ட்லேருந்து 40px மூவ் பண்ணிடுச்சு. இது ஓகே. எனக்கு இது சென்டர் கிடச்சிட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கு வேறு என்ன வேணும்? ஸோ இமேஜ் வந்து இதில் வந்து சென்டர் வேணும்ல எனக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? அதே மாதிரி இது யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதை எடுத்துகிட்டு இதில் யூஸ் பண்ணி 2 யூஸ் பண்ணிவிட்டு 2ல் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சரிங்களா? இது எனக்கு சென்டராக கிடச்சிட்டா. இதோடது எனக்கு சென்டராக கிடச்சிட்டு. எனக்கு கொஞ்சம் மேலே மூவ் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஒரு 50px மேலே. ஓகேவா? ஸோ இது போல் ஓவர் எல்லாமே இதாகுது. சரி ஓகே.
சரி ஓகே, எனக்கு இதெல்லாமே வந்துருச்சா சென்டரில் அதே மாதிரி. ஸோ எனக்கு இது ஓகே. நம்ம சரி நம்ம இதை கொண்டு வந்துடலாமா, நம்மளோட இதை எங்கள் ஐகான் எங்கே இருக்குது பாருங்கள், ஐகான். ஸோ ஐக்கானை கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா, டிசைன் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு. இதாக இருக்குது. காப்பி. ஒன்னில் ஒன்றா, ஸோ இந்த தான் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாமா. சாரி, ஒன்னில் இருக்க எனக்கு இது வேணும், ஏ டேக் வேணும். ஏ டேக்கில் ஒரு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டெக்கரேஷன் எனக்கு தேவையில்லை, டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் வேண்டாம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ண போகிறேன், அதே லீனியர் கிரேடியன்ட் பேக்ரவுண்டு. ஸோ இந்த லீனியர் கிரேடியண்ட்டை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. காப்பி. நம்ம இதை எடுத்துகிட்டு ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு 500 இது யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா. டாப்லேருந்து பாடம் இருக்குது, RGBA யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் கலரை மாற்றிக்கலாம். 0.6. இதுவும் அதே மாதிரி இதில் சரியும் கமா 0.7. சரிங்களா. ஒன்றில் நத்திங். இதை இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கலர் இதில் மாறிக்கிறோம். ஓகேவா. இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து வந்து எனக்கு ஒரு ஃபாண்ட் ஆசம், ஒரு ஃபாண்ட் இது சைஸும் வரணும். ஒரு 2.5 ரெம். ஓகேவா. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, அதேமாதிரி கம்மி பண்ணிக்கலாம். 2 ரெம் யூஸ் பண்ணிக்கிறேன். 1.4 ரெம். சரி ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன இருக்குன்னா, அடுத்த வந்து ஒரு பார்டர் இமேஜ் வேணும். எனக்கு பார்டர் வேணும். பார்டர் 2px சாலிட் பிளாக். ஓகேவா. ஒரு இதுக்கும் பார்டர் வந்துச்சு. மார்ஜின் எனக்கு வேணும். மார்ஜின் ஒரு 10px, அதேமாதிரி 0px. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் எனக்கு. 20. ஓகே. இதில் எனக்கு பேடிங் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பேடிங் யூஸ் பண்ணலாம். பேடிங் வந்து இன்னர் செக்ஷன் ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே பேடிங்கில் ஒரு 5px யூஸ் பண்ணுறேன். ஸோ 5px எனஃப். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் ரேடியஸ் போட்டுக்கலாம். ஓகே. பார்டர் ரேடியஸ் ஒரு 50%. சரிங்களா. இப்போது ரவுண்டட் பார்டர் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு ஒரு கலர் வேணும். பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஓகே, இனி எது கலர். ஸோ இப்போ இந்த பார்டர் ரிமூவ் பண்ணிக்கலாமா. எந்த பார்டர் ரிமூவ் பண்ணணுன்னா, எனக்கு இந்த இதில் இருக்க எல்லா பார்டரையும் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் சென்டருக்கு கொண்டாந்துச்சுல. ஓகேவா. ஸோ பாருங்கள், இதில் ஒரு பார்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் எனக்கு கொஞ்சம் இன்னும் இதில் சென்டர் கொண்டு வரணும். அப்படி தானே. நம்மளோட இது எங்கே இருக்குது. margin 3px 5ps. ஓகேவா. மார்ஜின்லேருந்து 5px மூவ் ஆச்சு. இதிலேருந்து மேலேருந்து டாப்லேருந்து கீழே கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. மார்ஜின் டாப்பில் ஒரு
20px. ஓகே சரி ஓகே சென்டரில் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஐகான்ஸ் எல்லாமே சென்டரில் வரணும்ல. ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணலான்னா நம்ம இதுக்குள்ளே இருக்க அலைன் ஐட்டம் சென்டர் போட்டுக்கலாம். அலைன் ஐட்டம் சென்டர் சாரி ஸோ அலைன் ஐட்டம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் யூஸ் பண்ணலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இதெல்லாம் சென்டர் வந்துருச்சு. கொஞ்சம் அதேமாதிரி வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா ஹைட்டை மட்டும். ஹைட்டை கம்மி பண்ணியாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் இந்த கலர் நல்லா ரவுண்டட் இதில் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதாவது மார்ஜின் டாப்லேருந்து டிபிஎக்ஸ் கீழே மூவ் பண்ணிக்கலாம். சரி ஓகே சென்டரில் இருக்கட்டும். இப்போ இந்த நேம்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா. நேம் மட்டும் நேம்லாம் அதை ஒரு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இதில் பேக்ரவுண்ட் கலர் வேண்டாம் இருக்கட்டும். நார்மலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இப்போது என்ன பண்ண போகிறோம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம்ல. ஸோ ஹைட் ஸ்டோனுக்கு வந்து மார்ஜின் 20px 0px ஓகேவா. ஸோ மேலேருந்து கீழே வர ஒரு ஹலோ இட்ஸ் மீ இதுக்கு வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து ஜான் இருக்கா. ஸோ அதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாமா ஃப்ரண்ட்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹைச்1 டேக் இது வந்து ஸோ ஒரு ரைட்டில் யூஸ் பண்ணி இல்லை லெஃப்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ லெஃப்ட்டில் ஒரு 40px மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். 100px மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபாண்ட் சைஸ் ஒரு 2.5 ஓகேவா. ஸோ ஜான் இட்ஸ் மீ ஜான் அண்ட் ஐ எம் ஏ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஓகேவா. ஸோ இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட காண்டாக்ட் மீ பட்டன் இருக்குல்ல. ஸோ அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாமா. ஸோ இதுக்குள்ளே இருக்க பட்டன் காப்பி பட்டனில் என்ன பண்ண போகிறோன்னா சென்டர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து ஸோ இதே அளவுக்கு கொஞ்சம் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் காப்பி ஸோ எனக்கு சென்டர் வந்துடுச்சு. டாப்லேருந்து ஒரு 20px மூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேடிங் யூஸ் பண்ணுறேன். பேடிங் ஒரு 10px அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 20px ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட்டில்
ஸோ ஆல்ரெடி மேலே கொடுத்த கலர் தான் கொடுக்க போகிறோம். இதை அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் மீ. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபாண்ட்டை வந்து .5 ஸோ ஓகே காண்டாக்ட் மீ. ஃபாண்ட்டு வெயிட் வந்து போல்டு. ஓகேவா? சரி ஓகே. பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்களா? இப்போ இதில் கர்சர் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கர்சர் பாயிண்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? இதில் எனக்கு ஹோவர் பண்ணால் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் மாதிரி இதில் காப்பி. ஸோ ஹோவர் பண்ணும்போது ஸோ இதில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் உள்ள சென்டர் கலர் வந்து ஒயிட். சரிங்களா? ஸோ ஓகே இது கிளிக் மீ. ஸோ இது காண்டாக்ட் மீ அந்த இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இது ஒரு நார்மலான இமேஜ். நம்ம நார்மலாக எப்படின்னாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இமேஜை. ஸோ இது சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணோம். ஆனால் இது என்ன கொஞ்சம் இந்த சென்டர் கேப் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஸோ டைம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இப்போ ஃபாஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இப்போ வேறு ஏதாச்சும் பண்ணலாமா? வேறு இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் வந்து இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அபவுட் மீ ஸோ அதுக்கு ஒரு தனிப்பட்ட பேஜ் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கில்ஸ்க்கு தனியாக யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தனியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது காட்டுறேன். இப்போ நம்ம நார்மலாக இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இது அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று காட்டியிருக்கேன். ஸோ இதில் ஒரு இது இதில் காமிக்கிறது. இது நமக்குள்ள தான். சரி ஓகே. ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதை வச்சு இப்போ நார்மலாக நான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி ஸோ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏன்னா டைம் நம்மளுக்கு இப்போது இல்லை. ஸோ கீப் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம இது பண்ணலை. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள். இது கொஞ்சம் நான் இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ நிறைய காட்டுறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோவும் காட்டுறேன். உங்களுக்கு அதை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் அதில். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன இருக்குது? ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல். இப்போ பாருங்கள் இது ஒரு போர்ட்ஃபோலியோ. இப்போ நார்மலாக நான் க்ரியேட் இது ஒரு போர்ட்ஃபோலியோ. சரிங்களா? இந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம் இப்படி. ஸோ பாருங்கள் வாட்ஸ்அப் இன் லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் இந்த மாதிரி அபவுட் மீ MUI காண்டாக்ட் மீ. ஸோ இந்த காண்டாக்ட் மீ கிளிக் பண்ணும்போது நம்ம காண்டாக்ட் பேஜ் போகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் ஆல்ரெடி போட்டிருக்குது. ஸோ பழைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம இது ஹோம் கொடுக்கும்போது ஹோமு, அபவுட் கொடுக்கும்போது அபவுட்டு, ஸ்கில்ஸு, ஸோ ஒர்க்ஸ் அதேமாதிரி காண்டாக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டைல் பண்ண தோணும். சரிங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ இதில் நான் இன்னொரு போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். இன்னொன்று அதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான். ஸோ இதுவும் அதேமாதிரி இன்னொரு போர்ட்ஃபோலியோ தான். சரிங்களா? ஸோ இது ஒரு
இது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள். இது பேக்ரவுண்ட் சர்க்கிள் இதெல்லாம் இதாகும். ஸோ இதை வந்து நீங்கள் போக போக தான் கற்றுக்க முடியும். இதை வந்து இப்போ நம்ம பேசிக்காக தான் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இருந்தோடனே நம்ம பேசிக்கான கிளாஸில் என்னெல்லாம் தேவையோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா இப்போ அதுக்கு பிரச்சனை இருக்காது. நான் உங்களுக்கு 2 டேஸ்னால எடுத்து நம்மளுக்கு இது சொல்லி கொடுத்துடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதை மாதிரி ஒன்று இருக்கா? இப்போ இதே நான் இது பண்ணினேன்னா ஃபோன் சைஸ்க்கு மாறிடும். நம்ம ஃபோனுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் மாதிரி. ஓகேவா? ஸோ இது ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நம்மளே பண்ணிக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில்? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். சரி, ஓகே. நீங்கள் நார்மலாக இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களோட நேம் வச்சு இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணிட்டு வரலாமா? உங்களோட நேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாமா? சரி, ஓகே. சரி, ஓகே. லெஃப்ட் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ.